மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணிய காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். உன் எண்ணம் என்னும் ஏட்டில் என் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை, இந்த கண்ணை நம்பவில்லை. காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். எவ்வளவு ஆசையா நான் காதலிச்சேன் அந்த காயத்ரி பிள்ளைய. எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரே பொண்ணு அந்த பொண்ணுதான். அதுவும் இப்படி கை நழுவி போயிருச்சு. இன்னைக்கு ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருப்பியா அந்த பிரேம்குமார் பையன். நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. தோப்புக்குள்ள யார் இருக்க மாதிரி தெரியல. இன்னைக்கு ஆரஞ்சு பழத்தை பூரா மூட்டை கட்டி கிளம்பிடணும். ஆரஞ்சு தோட்டத்து காவல்காரா, ஆரஞ்சு பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா. ஆத்தி, யார் இவன் ஆரஞ்சு தோட்டத்துக்குள்ள அனாமத்தா கிடைக்கா? நம்ம யாருமே இல்ல. ஆரஞ்சு பழத்தை பூரா ஆட்டை போட்டுலான்னு பார்த்தோம். இவன் யாரு? ஆனா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? ஏங்க பிரதர், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னத்த சொல்ல, எப்படி சொல்ல? நீங்க என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைங்க பிரதர். என்ன வாழ்க்கையே நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி பேசுறியா? என்னாச்சு பை பிள்ளைக்கு? அவ முதல்ல இவன் காட்டுக்கார இல்ல போல. காட்டுக்காரா இருந்தா அதிகாரமா பேசிருப்பியான், நம்மள இதுக்கு வந்து கேட்டிருப்பியான். ஆனாலும் பார்த்த முகமாவே இருக்கிறானே. எங்க பாத்திருப்போம்? பிரதர், நீங்க எந்த ஊரா? இல்ல பிரதர், பக்கத்து ஊருதான் நானு. ஆனா கொஞ்ச நாளா இந்த ஊர்லதான் இருக்கேன். அப்படியா? இந்த ஊர்ல இருக்கீங்களா? நீங்க யார் வீட்டுல இருக்கீங்க? யாரு வீட்லயும் இல்லங்க, தனியாதான் ரூம்ல தங்கி இருக்கேன் ஹோட்டல்ல. உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா இங்க? இருந்தாங்க, ஆனா இப்ப இல்லங்க. என்ன இவன் ரொம்ப அடிபட்ட மாதிரி பேசுறியா? ரொம்ப பாதிக்கப்பட்டு போன பைபிள்ல. பாப்போம், ஆள் பார்த்தா வசதியான மாதிரி இருக்கான். ஆனா பேச்சு ரொம்ப ஏழ்மையா இருக்கு. என்கிட்ட ஏதாவது கரன்சி கிடைக்குமா? என்ன பிரதர் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். ஆனா எங்க பாத்திருந்தே ஞாபகம் இல்ல. உங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, யார் அவங்க? வேற எங்க பிரதர் பாத்திருப்பீங்க? அந்த ராக்காய் பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுலதான் பாத்திருப்பீங்க. கரெக்ட், அதான் எங்கேயோ பார்த்தேன் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, நீங்கதான் அந்த பிள்ளை காயத்ரி உங்க அப்பா கூட்டு வந்த மாப்பிள்ளையா? தெரிஞ்சிருச்சு. அதான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன் நினைச்சிட்டே இருந்தேன். ஆமாங்க, ஏதோ ஒரு நல்ல நேரம் வருதுன்னு நினைச்சேன். கடைசியில் இப்படி ஆகி போச்சு. யாரு காட்டு பயிலோ அந்த பிரேம்குமார் வந்து என் வாழ்க்கையில விளையாடிட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு கோலாகலமா கல்யாணம் நடக்குது. நான் என்னங்க பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து சோகப்பாட்டை பாடிக்கிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய வருத்தம் பிரதர். சே, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. விடுங்க பிரதர், கல்யாணம் தானே. இது இல்லாட்டினா இன்னொன்னு, திருசா இல்லாட்டினா நயன்தாரா மாதிரி, காயத்ரி இல்லாட்டினா ஒரு கங்கா கிடைக்க போறா. அதுக்கே நீங்க இப்படி கவலைப்படுறீங்க? அடப்புவாங்க பிரதர், எனக்கு இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட செட் ஆனதே இல்லை. ஏதோ அந்த காயத்ரி உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால பொண்ணை கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்தாரு. கிடைச்சதும் பாதிலேயே போயிருச்சு. இதுக்கு அங்கிட்டு எங்க நமக்கு பொண்ணெல்லாம் கிடைக்க போகுது சொல்லுங்க? எனக்கு இப்பயே 37 வயசாகி போச்சு. என்ன பிரதர், நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கிறீங்க? இதெல்லாம் 2025. இப்ப போய் இதெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? 37 ஜஸ்ட் ஃபார் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இந்த பிரதர் என்னோட வேலை. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன இவர் இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு? ஒருவேளை இவருக்கே கல்யாண வயசுல பொண்ணு இருக்குமோ? என்ன பிரதர் யோசிக்கிறீங்க? போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் யாரையுமே ஏமாத்த மாட்டேன், நம்பினோரே கைவிட மாட்டேன் இந்த மாணிக்கம். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், முக்கியமான இடத்துக்கு போறோம். உங்க மனசை எப்படி ரிலாக்ஸ் பண்றேன்னு பாருங்க. ஏங்க, நான் உன்னை கேட்ட தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? கேளுங்க பிரதர், நமக்குள்ள என்ன பிரதர்? இல்ல, நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்களே எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னு. உங்க வீட்டுல ஏதாவது பொண்ணு இருக்குங்களா? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? எவ்வளவு திமிரி உனக்கு? ஏனே பார்த்து என்கிட்ட பொண்ணு இருக்கான்னு கேக்குறியா? கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்க மாதிரி நான் வயசான மாதிரி தெரியுவேன் கணக்கு. என்னங்க பிரதர் திடீர்னு கோவம் ஆயிட்டீங்க? நான் ஏதோ தப்பா கேட்டேனா? தப்பால ஒண்ணு கேட்கல. நீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கல்யாண வயசுல பொண்ணு இருக்க மாதிரியா தெரியுது? நானும் உங்க வயசு தான். ஐயோ சாரி பிரதர். இல்ல உங்க பொண்ணு இருக்கான்னு கேட்கல, உங்களுக்கு தங்கச்சி பொண்ணு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வந்தேன் பிரதர். ஏயா திரும்பவும் அறிவுலாம் பேசுற? எனக்கே அவ்வளவு பெரிய பொண்ணு இல்லைன்ற, என் தங்கச்சிக்கு எப்படி அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கும்? அப்ப எனக்கு அவ்வளவு பெரிய தங்கச்சி இருக்குன்னா நான் அவ்வளவு வயசானவன்? நம்மளே கல்யாண கவலையில உட்காந்துருக்கோம், இவே வேற யாரு?
வயசு பைத்திய மாதிரி இருப்பேன் ஒருக்கே. ஐயோ பிரதர், நான் அப்படி கேட்கல. உங்களுக்கு தங்கச்சி ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க வந்தேன். தங்கச்சியும் இல்ல எனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது பார்த்து முடிச்சு வைக்கலாம்னு சொன்னேன். கொஞ்சம் விட்டா போதுமே. அப்பா அப்படியே ஒரு கோட்டர் வாங்கி குடிக்கவங்களும் இவங்கிட்ட எம்பிட்டு பேச்சலாம் வாங்க வேண்டியிருக்கு. சே. ஓ அப்படியா பிரதர், சாரி நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். என்ன மண்டையை வந்துட்டியா? நம்ம கோச்சில் பார்த்து பேசாம வந்துட்டானோ? சரி நமக்கு வேலையாகணும். என்னங்க பிரதர் யோசிக்கிறீங்க? பயந்துட்டீங்களா? நான் கோபுரம் பல்ல, சும்மா கோபுரமா நடிச்சேன். இல்ல பிரதர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரம் பிரேம்குமார் பையன் தாலி கட்டி இருப்பானே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா என்ன பிரதர் நீங்க எப்படி இருக்கிறீங்க? சும்மா அதவே நினைச்சுக்கிட்டு சும்மா ஏதோ படைய பார்த்து நீலாம்பரி ரஜினிகாந்த் கல்யாண வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க இருக்கு. பிரதர் நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அங்க போனாதே நம்மளோட மனசையே புனிதமாகும். எந்திரிங்க. நம்ம எங்க பிரதர் போக போறோம்? வாங்க எங்க போறோம்னு சொல்லி சொல்றேன், கவலையே படாதீங்க. அந்த இடத்துக்கு போனா எல்லாமே புல்பில் ஆயிருவாங்க. எங்க கூட்டிட்டு போவாரு? ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரோ? தெரியல, போய் பாப்போம். வா மகனே வா, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு இழிச்ச வாய் நீவே. இன்னைக்கு உன்னை விட்டுறதா இல்ல. என்கிட்ட கல்யாணம் சொல்லி ஒரு வழியா காயத்ரி கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆமாமா, அது பெரிய சுமையா கிடந்துச்சு. சும்மா சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருங்க. அது மாதிரிதான் நாங்க 2 பேரும் அலையும் அலைஞ்சு தவிச்சு அப்பா ஒரு வழியா பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சுட்டான். பரவாயில்ல, 2 பேரும் பொம்பளையா இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து நல்ல சீரஞ்சிருப்பா கல்யாணத்தை பண்ணிவிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிறகு நம்ம வீட்டு கல்யாணம் ஒத்த பையன் எங்க வீட்டுக்கு 2 வீட்டுக்குமேவும் அவன் கல்யாணத்தை நாங்க நல்லா நடத்தாம அப்படியே நடத்த போறோம். எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. யார் வீட்டு எப்படியே கிளியர் ஆயிடுச்சு. நானும் அடி வகுத்து நெருப்பு கட்டி கீழே கிடந்தேன். இவனால வீட்டுல எப்ப பிரச்சனை வரும்னு பயமா கிடந்துச்சு. என்கிட்ட இந்த கருகு பையன் பிரேம்குமாருக்கு இவ்வளவு தள்ளி விட்டாச்சு. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் நானும் என் புருஷன் சந்தோஷமா இருப்போம். கல்யாணத்துல நல்லபடியா முடிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கோங்க. ஏன்னா என்னை நம்பித்தே எங்க அண்ணன் உங்க வீட்டுல சம்மந்தமே பண்ணி இருக்கு சொல்லிவிட்டேன். நாளைக்கு அவ கண்ணை கத்திட்டு வந்து நின்றானா எங்க அண்ணன் பேசுதோ இல்லையோ நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. என்னை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? முன்ன பண்ண தெரியாதவங்க மாதிரி என்னைய பத்தி அக்கா பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கா? நாங்க என்ன செய்ய போறோம்? எங்க வீட்டுல ஒரே ஒரு மகன், மகளும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை எங்களுக்கு மருமகள் இல்ல, மக மாதிரி நல்லபடியா பாத்துக்குவோம். உங்க வீட்டுல இருந்ததாட்டி எங்க வீட்டுல மகாராணி மாதிரி இருப்பா. அதெல்லாம் தெரியும். உங்களை பத்தி கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா ராக்காயை பத்தி எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் ஒண்ணு மண்ணமா இருந்து வளர்ந்தவங்க தானே. அதை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை இல்ல. பொண்ணு வீட்டுக்காரவங்க நான் சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா என்னை நம்பித்து எல்லாமே பண்ணிருக்காங்க. அதுக்கு அதையும் சொல்றேன். ஒத்த பிள்ளை எங்க அண்ணன் அப்படியே ஒரு ஈரம் பாண்டாம எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துருச்சு. முன்ன பண்ணத்தை இருப்பா. அந்த வேலை தெரியாது இந்த வேலை தெரியாதுன்னு சொல்லுவா. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அவளை பழக்கப்படுத்தணும். நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் பழகித்தையும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் படிச்ச பிள்ளை, அந்த பிள்ளைங்க பட்டணத்துல இருந்த பிள்ளை, அதுக்கு அம்மிட்டு தெரியாது. எதுவும் முன்ன பண்ண இருந்தாலும் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் காயத்ரி இப்ப பரவாயில்ல. இந்த ஊருக்கு வந்த புதுசுக்கு இப்ப எவ்வளவோ மாறி போயிடுச்சு. அப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாத்தான் இருக்கும் மெட்டாத்தேன். இப்ப எம்பிட்டும் நல்ல பேச்சு வார்த்தை பழக்க வழக்கம் எல்லாம் மாறிடுச்சு. அதான் நல்லா பழச்சுக்கிறான். என்னாடி ராணியே சோறு தொண்டையில எட்டி பார்த்துட்டு போது போல. ஆமாடி நல்லா சாப்பிட்டுட்டேன். சாம்பார்லாம் நல்ல ருசியா இருந்துச்சு. சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, காய் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எதை வைக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. பூராட்டி வளைச்சு உள்ள ஓட்டு விட்டுட்டேன். அது ஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரியாவே வருது அப்படியும். இன்னும் இருக்குடியே சாப்பாடுகள்லாம் நிறைய கிடக்கு. அதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நான் தான் நிறைய செய்ய சொன்னேன். ஏன்னா கல்யாணத்துக்கு வரவங்க மதுரை காலியாக வச்சுக்கிட்டு போகக்கூடாது. வந்து சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது. நல்லா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும்னு சொல்லி நான் தான் எல்லாம் நிறைய போட்டு செய்ய சொன்னேன். இன்னும் வேணுங்கிற சாப்பாடு, கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்குது. குழம்பு கிளம்பு எல்லாம் எடுத்துக்கு போங்க. யாரும் வீட்டில் சோறாக்காதீங்க. எனத்துக்கு அம்பிட்ட போட சொன்னேன். வெட்டியா கெட்டு போயிடாதா? தேவையில்லாம அளவளவு தீந்தா கூட செஞ்சுக்கிறது. என்னத்துக்கு கெடுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்ல எப்பயுமே நடக்கிற வழக்கம் தானே. ஒரு கல்யாணம், காது குத்து, சடங்கு இப்படி வச்சா அந்த சாப்பாடை பூரா ஒன்னா ஊற்றி சுண்டை வச்சு மறுநாள் சாப்பிட்றதா நம்ம ஒரு பழக்கம். நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, இது வத்த குழம்பு எல்லாம் ஒன்னா ஊற்றி நல்லா சுண்டை வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டீங்கன்னா கை மட்டும் படாம எடுத்து வச்சா போதும். 2 நாள் கூட கிடையாது. அந்த இது அப்படியே இருக்கும். சோறை மட்டும் சுடிச்சோட வடிச்சமா போட்டு சாப்பிட்டமான்னு இருக்கணும். அப்படியே பழக்கமா சாப்பிட்றத விட 2 உருண்டை எக்ஸ்ட்ரா உள்ள போகும். ஐயோ ராமா, 2 கல்யாணம் ஆன சின்ன பிள்ளைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா விடுவாங்களா? உட்காந்துட்டு கூட்டு பொரியல் ரசம் சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு கொலையா கொள்றாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. இந்த அம்மாவை கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போய் கதவு சில வெளில போய் பேசுங்களா? நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை கிடத்துங்க பாரு. ஐயோ சும்மா இருங்க, அவங்க காதல விழுந்துட்டு போகுது. பாருடா எங்க ஆய்வா இது. அப்படியே மரியாதை எல்லாம் கொடுக்குற, வாங்கன்ற போங்கன்ற, பயங்கரமா வைக்க போடுற. ஃபர்ஸ்ட்லாம் டே பிரேம்குமார், என்னடா பிரேம்குமார்ன்ற. அது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, இது தாலி கட்டுறதுக்கு பின்னாடி. இனிமே எல்லாம் இப்படிதான். நடக்கட்டும். மனைவி சொல்லே வந்திருந்தா இனிமேலு. சரி நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டே இருக்கோம். பிள்ளைகளுக்கு பால் பழம் கொடுத்தாச்சுல? இல்லக்கா இன்னும் கொடுக்கவே இல்லை. இப்பதான் வந்து உட்காந்தா அப்படியே பேசிட்டே இருந்துட்டோம். இந்த ரெடி பண்ணிட்டு வரேன்க்கா.
போ முதல்ல பாக மரத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கோ. போ பிள்ளைகளுக்கு வந்தனே அத்தான கொடுக்கணும். உட்காந்துட்டு ராமாயணம் பேசிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஓடுங்க. சரிக்கா அந்த இடத்துக்கு வரேன்க்கா. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. எங்க மாலி வீட்டுல யாருமே காணா, வரவே இல்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு நெஞ்சு வலி வந்து திடீர்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க மாலினி இவங்க அப்பாவுக்கு. அதே பாவம் எல்லாம் ஆஸ்பத்திரியில கிடக்குங்க. போன் போட்டோம் எங்க காணாமேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்பத்தையும் சொல்லிச்சு இந்த மாதிரின்னு. சரி இந்த கல்யாணத்தை முடிச்சு விட்டு போகணும்னு சொல்லி தான் நாங்களும் இது பண்ணிக்கிருக்கோம். இந்த நேரம் நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். என்ன சொல்றீங்க? அவருக்கு நெஞ்சு வலியா? ஆமாம்மா, பாவம் நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீர்னு நெஞ்சு வலியா? என்னடி சொல்ற, நல்லா தான் இருந்தாரு. காலையில் நம்ம வீட்டு பக்கமெல்லாம் வாக்கிங் வருவாரு, போவாரு, செய்வாரு, நல்லா இருப்பாரு. அவருக்கு என்ன உடம்பு சரியில்லாத மனுஷன் மாதிரி இல்லையே பாக்குறதுக்கு? நல்லாத்தே இருந்தாருத்த. அது ஒரு பிரச்சனை ஆகி போய் சோழ இருக்கு. அந்த அதிர்ச்சியாவதுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு போல. என்னடி சொல்ற, என்ன ஆச்சு? நெஞ்சு வலி வர அளவுக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் நான் பிறந்த நாள் விழாலாம் வச்சாங்க. ஆச்சு பிறந்த நாள் விழான்றேன். அந்த பையனுக்கு பேர் வைக்கிற விழாலாம் வச்சாங்க. ஆமா வாட்டி எல்லாம் வச்சாங்க. வச்சுட்டுட்டேன். அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் போட்டிருக்காங்க போல. இந்த பிள்ளைக்கு மதுவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணதோட அப்படியே கிடக்கல. கல்யாணத்தை வைப்போம் பேசுவோம்னு சொல்லி போன் போட்டிருக்காங்க போல. அந்த மாப்பிள்ளார பையன் யாரோ விரும்பினவங்களே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சான். அந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே அவருக்கு ஒன்றும் மனசு தாங்கலை. மகளுக்கு நிச்சயம் பண்ணிட்டு அந்த பையன் அங்கிட்டு கல்யாணத்தை முடிச்சு வந்துட்டான்னு சொல்லி அதிர்ச்சியில பாவத்துக்கு அட்டாக்க மாதிரி வந்துருச்சு போல. கடவுளே, இந்த பையன் எப்படியா கொஞ்சம் பயன்வாரு? ஒரு பிள்ளை ஒரு நிச்சயத்தை பண்ணிவிட்டு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே. அந்த பிள்ளை நிலைமை என்ன யோசிக்காம? ஆத்தாடி ஆத்தே, நான் கிரேட் எஸ்கேப் போல. நல்ல வேலை காய் கூட நிச்சயதார்த்தம் ஆயிருந்துச்சு. கல்யாணத்துக்கு என்னடா ரொம்ப நாள் ஆக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாடி இன்னும் ஒரு மாசம் தாண்டி போயிருந்துச்சு. அப்படித்தேன் நம்ம காய் வந்து அரவிந்த் சாமி கூட்டு போதாலும் கூட்டு போயிருப்பேன். அப்புறம் நம்ம நிலைமை பிங்கிலக்கடி பிளாப்பிதேன். ஆத்தாடி அப்புறம் காத்திருந்தவன் கொண்டாட்டியே நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன கதையா இருக்கும். நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். அப்புறம் இப்ப எப்படி இருக்கு? அவருக்கு நல்லா இருக்காருல்ல? இப்ப பரவாயில்லையா? அந்த இப்ப கொஞ்சம் ஊசி போட்டுருக்காங்களாம். என்னமோ அந்த அட்டா வந்து ஒரு ஊசி விடுவாங்களாம்ல, அது போட்டுட்டு இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கா அவ்வளோ இருக்கு. அதுதான் சொல்றது, நிச்சயத்தை வச்சா ஒரு 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சு போடணும். சும்மா இவங்க வருஷ கணக்கில் விட்டுருக்காங்களே. அந்த பிள்ளை மாசம் ஆகிறதப்ப 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே நிச்சயம் பண்ணாங்க. இப்ப குழந்தையும் பிறந்துருச்சு, 1 வருஷம் ஆக போகுது. இப்ப உட்காந்துக்கிட்டு இன்னும் அவங்க கல்யாணத்தை வைக்காம இருந்தா அப்படி இப்படித்தான் ஆகும். அதனாலதான் இப்பெல்லாம் கையோட கையை நிச்சயத்தை வைக்கிறாங்க, நிச்சயத்தை வச்சு கல்யாணத்தை வச்சிடுறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு போயிடணும். இவங்க சும்மா ஆடிக்கு ஒருக்கா அமாவாதிக்கு ஒருக்கா உட்காந்துக்கிட்டு பணிக்கு தெரிஞ்சா சும்மா பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் வச்சோம்னா சும்மாவா? இடையில ஒரு எடுத்து விட்டுருவியா? ஏகப்பட்ட சோழி இருக்கு. பொண்ணுக்கு மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கோம், பொண்ணுங்க அம்மா அப்பாவுக்கும் மாப்பிள்ளவங்க அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கோம். எல்லாம் ஒத்து போயிருவாங்க. அந்த இடையில 2 கழுதி இருக்கவாரு குச்சி மூச்சு போட்டுட்டு கல்யாணத்துக்கு எடுத்து விடவும் செய்யவும் தேவையில்லாத வேலையை செய்யவும் என்னமுனாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். ஒரு வீட்டிலேயே ஒரு பெரிய ஆளு இருப்பாங்க, ஒரு நல்ல திட்டம் ஆகி போயிடும் செஞ்சிடும். அப்புறம் வந்து உடனே வைக்க முடியாது. அதனால நிச்சயம் பண்ணா கையோட வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள, அதிகபட்சமே 3 மாசம், எல்லாரும் என்னைய கேட்டா 1 மாசம் கல்யாணத்தை வச்சு போடணும். வைக்கலாம் கொஞ்சம் அப்புறம் நீ ஆளுங்க வசதி இல்லாதவங்க கைக்கு மைக்கு பார்க்கணும்ல. அவங்களும் நகை நட்டு எடுக்கணும், ஒரு பாத்திரம் வண்டை எடுக்கணும், செய்யணும். அதுக்காண்டி அவங்க 3 மாசம் கழிச்சு வைக்குதுங்க. எல்லாரும் உடனே வைக்கிறதுக்கு என்ன? எப்படியும் பிள்ளைய கட்டி கொடுக்கணும் முடிவாயிருச்சு. அது 1 மாசத்துல கட்டி கொடுத்தாருன்னா 3 மாசத்துல கட்டி கொடுத்தாருன்னா அதுல கைக்கு மைக்கு பார்க்கணும்ல. என்கிட்ட போ தலைக்கு வந்து தலைப்பாகையோட போன மாதிரி என்கிட்ட ஒரு சின்ன அட்டாக்கு வந்துட்டு நல்லபடியா ஆயிட்டாரு. அதுவே சந்தோஷம். போ இவன் என்ன பால் பழம் எடுக்க போனவ என்ன செய்யறா? இன்னும் பால் பழம் ரெடி பண்ணிக்கிருக்கா? வந்துட்டேன் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வருவாங்கம்மா. சரி கொண்டு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொடு, பால் பழத்தை சாப்பிடட்டும். தம்பி பிரேம்குமார், இந்தாங்க நீங்க பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே காயத்ரி கொடுங்க. அப்படியே பாலையும் ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி குடிங்க. சரிங்கக்கா. என்னடா இன்னும் அவளை அக்கா ஓட்டுக்கு அக்கா? அவ உனக்கு எப்படி அக்கா வருவா? அவ உனக்கு மதினி வரணும். மதினின்னு கூப்பிடு. தம்பிக்கு தெரியாதுல்ல, சொல்லி கொடுத்தா கூப்பிட போகுது. அவர் அண்ணன் கூப்பிட்டு என்னைய மதினி கூப்பிடணும் இனிமேலே. சரிங்க மதினி. அதெல்லாம் என் மகன் யார் என்ன சொல்றாங்க அதை உடனே கற்பூர மாதிரி அப்படியே பத்திக்கிறியா? அதுதான் தெரியுமே, கல்லா இருந்த காயத்திலேயே மாத்திட்டானே உன் மகன். அதெல்லாம் எப்படியும் சீக்கிரமா பத்திக்கிறியான். ஹாய் சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் மேலே கோவப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால தான் வீடியோ போட முடியல. என்னோட இத்தனை நாள் போடாமல் இருந்தாங்கன்னு சொல்லி திட்டாதீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் போட முடியல. மற்றபடி எனக்கும் ரெகுலராக வீடியோ போடணும்னு தான் ஆசை. மன்னிச்சிருங்க எல்லாருமேவும். அப்புறம் யாரும் கோவத்தில் வீடியோ பார்க்காம இருந்துடாதீங்க. எல்லாரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அலட்சியமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நான் வீடியோ போட முடியலங்க. எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்ல, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறோம்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு பெருசாக வேற கேள்வி ஒன்றும் கேட்க போறதில்ல. நான் ஏன் எல்லாருமே வீடியோஸ் நிறைய பார்க்க மாட்டேன்றீங்க? ரெகுலராக பார்க்குறவங்கள கம்மியாக பார்க்குறீங்க. அப்புறம் லைக்ஸும் கம்மியாக வருது, கமெண்ட்ஸும் சரியாக வர மாட்டேங்குது.
நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் என்ன கொஞ்சம். அப்போனா தான் நான் எவ்வளோ கஷ்டத்துலையும் கொஞ்சமாவது வீடியோ போட்டுறணும் இன்னைக்கு. நம்ம சகோதர சகோதரியோட கமெண்ட்டை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அதனால புதுசாக பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்க்குற சகோதர சகோதரிகள் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. இதெல்லாம் தான் வந்து என்னை வந்து இக்கட்டான சூழலில் கூட ஆஹா இன்னைக்கு நம்மளோட சகோதர சகோதரிகள் நம்ம கமெண்ட்ஸ் போடுவாங்களே, அதை மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது வீடியோ போட்டணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ் எனக்கு கிடைக்கும். அதனால எல்லாருமே மறக்காம கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் போடுங்க. கேள்வி கேட்டால் மட்டும்தான் கமெண்ட்ஸ் போடுறீங்க, மற்ற நேரம்லாம் வந்து அங்கமாக்காவும் மறந்துடுறீங்க எல்லாருமே.